ஒரு 10 பழம் வேணுண்ணா. 10 பழம் வேணுமா? கிலோ 15 ரூபா பரவாயில்லையா? ஆமா, 10 பழத்தை எப்படி எடுத்து போவீங்க? அது எடுத்துன்னு போறதுலாம் இருக்கட்டும். சரி, இந்த பழத்துல ஊசிலாம் போடுறாங்களாமே, ஆமா, அதை செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலான்னு. அட இந்த டிவில பேஸ்புக் யூடியூப் எல்லாம் போடுறாங்களா? அது சரி, நல்ல விவரம். ஆமா, நீங்க எப்படி செக் பண்ண போறீங்க? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பழமா பிறந்தவங்க 10 பழத்தை காட்டன் துணி இருக்கு, அதுக்கு ஒத்தி வச்சு பார்த்தோம்னா ஆயம் போகுதா அந்த கலர் பத்தி நல்ல பழமான்னு பார்த்து வாங்க. ஓஹோ, நல்ல ஐடியா தான். சரி, இந்த 10 பழத்தை பிறந்து வச்சுனா அந்த காட்டன் துணி பார்த்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தம்பி நல்ல ஐடியா வச்சிருக்குது. தம்பி நீ போய் அதை என்னோட என்னது வரும் பாரு. ஓ, எங்க அப்பா வைட்டி 10 பார்த்து தொடுத்து பார்க்க முடியாது. யோ, இந்த மாதிரி ஊருக்கு எத்தனை பேர் கிளம்பிக்கிறீங்க? ஏயா, விவசாயி ஒவ்வொரு பொருளை விளைய வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படி விளைய வச்சா நல்ல விலை கிடைக்கலாம், அதை விட கஷ்டப்படுறாங்க. நீங்க என்னன்னா ஊசி போட்டு அதை போட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பழப்புல மண்ணள்ளி போடுறீங்க. ஏயா, தண்ணி பாசவே நேரம் கிடைக்க மாட்டேது. இதுல ஒவ்வொரு பழத்துல கொஞ்சம் ஊசியா குத்தி இருப்பாங்க. யாரோ ஒருத்தன் ஒரு சில தவறு பண்ணி விட்டானாக்கா அது எல்லாருக்கும் 19 சொல்றதா? ஏங்க அது மாதிரிலாம் பண்றீங்க? ஒண்ணு சொல்லட்டுமா? தயவு செய்து பழம் வாங்கலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பொருளை கலைப்பு விவசாய வகுத்துல அடிக்காதீங்க. ஐயா, கையெடுத்து கும்பிடுறாங்க, போங்க. அந்த ஒரு 10 வாங்க, ஒண்ணு கிடையாது, போ. வந்துட்டானுங்க, பழம் வாங்க. செக் பண்றாங்க. செக்